ஹை வியூவர்ஸ், WPLோட எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம வந்து நியூமராலஜி பேஸில் டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது WPLோட 5வது மேட்ச். இந்த மேட்ச்சில் குஜராத் ஜெயண்ட்ஸும் மும்பை இந்தியன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் இன்னைக்கு பிப்ரவரி 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நைட் 7:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, யார் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுப்பாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நேற்று நடந்த போன மேட்சை பற்றி கொஞ்சம் வந்து பார்க்கலாம். நேற்று மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச்லையும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்துருந்தோம். ஜார்ஜியா வாரகம் சரி, ஸ்மிருதி மந்தனாவும் சரி, கேப்டனில் கரெக்டாக வந்து கொடுத்துருந்தோம். மரிசான காப் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அந்த ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராங்காக வந்து போச்சு. மற்றபடி ஸ்மிருதி மந்தனா, ஜார்ஜியா வாரகம் கரெக்டாக வந்து கொடுத்துருந்தோம் கேப்டன் வைஸ் கேப்டன். இப்போ நேற்று RCB டீமில் வந்து நம்ம 6 பேர் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமில் வந்து கொடுத்துருந்தோம். அதாவது 6 பேர் ட்ரீம் டீமில் வருவாங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதில் 5 பேர் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்து வந்துட்டாங்க. ஒருத்தவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்து வரல. அது யாருன்னு வந்து பார்த்தோம்னா எல்லிஸ் பெரி. எல்லிஸ் பெரிக்கு விளையாடுறதுக்கு ரன்ஸ் இல்லை. ஏன்னா எல்லிஸ் பெரி வந்து லேட்டாக வந்து வந்தாங்க. ஸோ வந்து நாட் அவுட்டில் தான் இருந்தாங்க. ரன்ஸ் வந்து பத்தலை. அப்புறம் டேனியல் வைட்டுக்கு நேற்று வீடியோ பார்த்துருந்தவங்க வந்து தெரியும் என்ன சொல்லியிருந்தேன். ஒன்று அடித்தா பிக் ஸ்கோர், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து அவுட். ஸோ இதை தான் வந்து சப்பாலி வர்மாக்கு வந்து சொல்லியிருந்தேன், டேனியல் வைட்டுக்கு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ சப்பாலி வர்மா டக்கு சரிங்களா, ஃபஸ்ட்டு பாலே வந்து அவுட் ஆகிட்டாங்க. டேனியல் வைட் பார்த்தீங்கன்னா அதிக ஸ்கோர் 45 ரன்ஸ்ட்டு வந்து அடித்தாங்க. ஸோ நேற்று காம்பினேஷன் 1-8 காம்பினேஷன் சூரியன் சனியும் சேரப்போ அவங்களுடைய கிரக அமைப்புகளுக்கு அப்படி தான் வந்து இருக்கும். அது எது வந்து பண்ணுங்கிறது கணிக்க வந்து முடியாது. ஒன்று உங்களை பெருசாக அடிக்க விட்டு போய், இல்லைனா சுத்தமாக வந்து காலி பண்ணி விட்டுரும். இதுதான் வந்து பண்ணும். ஸோ அதான் வந்து நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நான் வந்து டேனியல் வைட்டா சப்பாலி வர்மான்னு பார்க்குறப்ப சப்பாலி வர்மா வந்து ட்ரீம் டீம் வந்து கொடுத்தேன். ரீசன் வந்து என்னன்னா, சப்பாலி வர்மா டேனியல் வைட்டோட ஒரு அதிரடியான பிளேயர். ஸோ அவங்க வந்து பவுண்டரி சிக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரன்ஸே வந்து அடிப்பாங்க, சிங்கிள்ஸாக எடுக்க மாட்டாங்க. அதே டேனியல் வைட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிரடி அடிக்க மாட்டாங்க, சிங்கிள்ஸில் தான் ரன் எடுப்பாங்க. நியூ பாயிண்ட் சிஸ்டத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பவுண்டரியில் டீல் பண்ணுறவங்க தான் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து கிடைக்குது. ஸோ அதனால மட்டும்தான் நான் வந்து சப்ளை மட்டும் போனேன். ஆனால் நமக்கு உல்ட்டா வந்து வந்துச்சு, அது நம்ம நேரம். ஸோ நீங்கள் வீடியோவில் வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு டீமில் சப்ளை வருமா, ஒரு டீமில் டேனியல் வைட்டுன்னு மல்டிபிள் டீம்ஸ் போடுறவங்க போட்டுருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா வந்து வின் பண்ணிக்க முடியும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா RCBல எக்ஸாக்டாக வந்து எல்லாமே வந்து ஒர்க் ஆயிருச்சு. அடுத்து டெல்லி பக்கம் வந்து பார்த்தோம்னா ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்துருந்தோம். 25+ ரன்ஸ் அடிப்பான்னு சொல்லி அவங்க வந்து அடிச்சிருந்தாங்க. ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. மரிசானேக் ஆஃபீஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா பேர் வந்து ஆயிருந்துச்சு. ராதா யாதவ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருந்துச்சு. நான் வந்து ராதா யாதவ் வந்து 1-2 விக்கெட் எடுப்பாங்க சொல்லி கொடுத்துருந்தேன். ராதா யாதவுக்கும் இங்கே பவுலிங்கே கொடுக்கல. அப்புறம் எதுக்கு அவங்க டீமில் வச்சிருக்காங்கன்னு தெரியல. 11ஸில் கொண்டு போகிறாங்க, அவங்க பவுலராக தான் போகிறாங்க. ஆனால் பவுலிங்கே கொடுக்கல, ஒரு ஓவர் கூட வந்து கொடுக்கல. ஏன்னு வந்து தெரியல. அடுத்து வந்து மின்னுமணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் கொடுத்துட்டு அப்படியே நிப்பாட்டாங்க. மின்னுமணி ஓவர் கொடுத்துருந்தா பயங்கரமாக விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி குஜராத் அந்த மேட்ச்சில் நம்ம மின்னுமணியை ட்ரீம் டீமில் கொடுத்துருந்தோம். அவங்க ட்ரீம் டீம் வந்திருந்தாங்க, 50 பாயிண்ட்ஸ் மேலே எடுத்திருந்தாங்க. ஸோ நேற்று மின்னுமணிக்கு ஃபுல்லாக ஓவர் கொடுத்துருந்தா அவங்க கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்து வந்திருப்பாங்க, விக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்க. மின்னுமணிக்கு ஓவர் கொடுக்கல, ராதா யாதவுக்கும் ஓவர் வந்து கொடுக்கல. ஸோ அதனால அவங்க 2 பேர் ட்ரீம் டீம் வர முடியாமல் வந்து போயிடுச்சு. இந்த மின்னுமணி பற்றி நேற்று வீடியோவில் நான் சொல்கிறப்பே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஓவர் கொடுத்தா மட்டும் எடுங்க, இல்லைனா எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. அதை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டு தெரியல. அடுத்து சீகா பாண்டேலாம் வந்து ட்ரீம் டீம் வந்து வந்துட்டாங்க. அடுத்து ஜெஸ் ஜோனாசன் வந்து நான் வந்து டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஜெஸ் ஜோனாசன் வந்து எடுத்துக்கணும். ஸோ அவங்க விஷயத்தில் கொஞ்சம் மிஸ் ஆச்சு, நிறைய கேட்ச் ட்ராப்லாம் வர ஆச்சு. ஸோ அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஆக மொத்தம் அவங்க வந்து வரல. நேற்று மேட்ச் வந்து அருந்ததி ரெட்டியும் எக்தா பெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீம் டீம் வந்து வந்திருந்தாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து வந்தாங்க. நம்ம எடுத்த பிளேயிங் ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து இல்லை. ஸோ அவங்க இருந்தால் நம்ம அவங்களையும் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமுக்குள்ளே கொண்டாந்துருக்க வந்து முடியும். மரிசானேக், ஜெஸ் ஜோனாசன், அப்புறம் சாரா பெஸ்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜில் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வந்து வந்துட்டாங்க. ஸோ 3 பேர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மைனஸ். மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்துருந்த இந்த ட்ரீம் டீம் பிளேயர்ஸில் 2 பேரும் பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ், ரொம்ப 24% பேர் தான் வந்து எடுத்திருந்தாங்க. அது யாருன்னு வந்து பார்த்தோம்னா ஜெமிமா ரோட்ரிக்ஸ், கிம் கார்த்தும். இவங்களெல்லாம் கொண்டுட்டு நீங்கள் வந்து ஸ்மால் லீக் வந்து போகும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா க்ளீன் ஸ்வீப் வந்து அடிப்பீங்க, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஸோ எத்தனை பேர் கரெக்டாக எடுத்து ஜெயிச்சிங்க வந்து தெரியல. ஜெயிச்சா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருந்துச்சு. வரைக்கும் 4 மேட்ச் வந்து நடந்திருக்கு. 4ல் 3 மேட்ச்சுக்கு நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்துருந்தோம். ஒரு மேட்ச் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து சரியாக வந்து போகலை. இப்போ இன்னைக்கு மேட்சை பற்றி வந்து பார்க்கலாம். குஜராத் ஜெயின்ஸில் வந்து பார்த்தோம்னா பெத் மூனி ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறது வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து லாரா வால்வர்ட்டு அவங்க ஒரு 25 ரன்ஸ் தான் வந்து அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து டி ஹேமலதா வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நடந்த 2 மேட்ச் குஜராத் மேட்சில் நான் வந்து எடுக்க வேணாம்னு சொல்லியிருந்தேன். அதாவது அவரேஜாக இருக்குன்னு சொல்லிட்டேன், அவங்க விளாட மாட்டாங்க. 2 மேட்ச்சும் வந்து அவங்க விளாடலாம். இந்த மேட்ச்சு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. 25 ரன்ஸ் அடிக்கலாம். 25 ரன்ஸ் அடித்தாலே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீம் டீம் தான். ஸோ ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ஹேமலதாவுக்கு வந்து இந்த மேட்ச் வந்து இருக்குது. அடுத்து அஸ்லை கார்னர் இதுக்கு முன்னாடி நடந்த 2 மேட்ச்சில் கேப்டன்ல வந்து கொடுத்துருந்தோம். அவங்க தான் பெரிய பாயிண்ட் வந்து எடுத்தாங்க. நம்பர் 1 பாயிண்ட் அவங்க தான் 2 மேட்ச்லையும். இந்த மேட்ச்சில் அவ்வளோ பாயிண்ட் எடுப்பான்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்சில் மற்ற 2 மேட்ச் அளவுக்கு பாயிண்ட் வர்றது கஷ்டம் தான். பாயிண்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து வராது. 1-2 விக்கெட்டுக்கு சான்ஸ் இருக்குது. பேட்டிங்கிறப்போ 25 ரன்ஸ் அவ்வளோதான் வந்து அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது.
அடுத்து டேண்ட்ரா டோட்டின் வந்து பார்த்தோன்னா ஒரு விக்கெட் வந்து எடுப்பாங்க. பேட்டிங் வரப்போ 25 ரன்ஸ்குள்ள அடிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். டோட்டினுக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய பாயிண்ட் எடுப்பாங்கிறது டவுட் தான். அடுத்து ஹர்லின் டியோல் ஒரு 25 ரன்ஸ் தான் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. அடுத்து சிம்ரான் ஷேக் ஒரு 20 ரன்ஸ் தான் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுஜா கன்வர்ட், சாயாலி சத்கரே, கே கௌதம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் தான் எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. பிரியா மிஸ்ரா வந்து பார்த்தோம்னா ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ்ல வந்து பார்த்தோம்னா யஸ்டிகா பாட்டியா அவங்க வந்து ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்கு. அடுத்து ஹெய்லி மேத்யூஸ் ஒரு பேட்டிங் வரப்போ 25+ ரன்ஸும் பவுலிங் வரப்போ ஒரு 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்கு. ஹெய்லி மேத்யூஸ் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து விளையாடல. இந்த மேட்ச் வந்து பயங்கரமாக விளையாடுறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. அடுத்து நட்டாலி சிவர் வந்து பார்த்தோம்னா ஒரு 1-2 விக்கெட் எடுக்கிறது சான்ஸ் வந்து இருக்கு. பவுலிங் வரப்போ பேட்டிங் வரப்போ 25 ரன்ஸ் வந்து அடிப்பாங்க. அடுத்து ஹர்மன் பிரீத் கவுர் வந்து ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து அமல்யா கேர் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலிங்ல ஒரு 2+ விக்கெட்ஸும் பேட்டிங்ல ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. அடுத்து சாஜிவ் சார்ஜ்னா அமன்ஜோத் கவுர் 2 பேரும் பார்த்தீங்கன்னா 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. அடுத்து எஸ் குப்தா வந்து பார்த்தோம்னா ஒரு 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு. அடுத்து சைகா இசாக் வந்து பார்த்தோம்னா அவங்களும் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து ஜே கலிட்டா அவங்களும் 1-2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து சப்னி மிஸ்மெல் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எஸ் குப்தா, ஜே கலிட்டா அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு பவுலிங் கொடுத்தா. ஏன்னா போன மேட்ச் மும்பை மேட்ச்ல அவங்க 2 பேருக்கும் பவுலிங் வந்து கொடுக்கல. மித்த பிளேயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே பவுலிங் வந்து போட்டிருக்காங்க. 2 பேருக்கும் ஒரு ஓவர் கூட வந்து கொடுக்கல. ஸோ இவங்க வந்து விக்கெட் எடுக்கணும், அவங்க பவுலிங் கொடுக்கணும். பவுலிங் கொடுத்தா மட்டும் உங்களை வந்து பிக் பண்ணிக்கோங்க. இப்போ யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ பெத் மூனி, தயாளன் ஹேமலதா, அஸ்லே கார்னர், டேண்ட்ரா டோட்டின், பிரியா மிஸ்ரா, யஸ்டிகா பாட்டியா, ஹைலி மேத்யூஸ், நட்டாலி சிவர், அமெலியா கேர், சைகா இசாக், சப்னி மிஸ்மைல், எஸ் குப்தா, ஜே கலிட்டாலாம் போன மேட்ச் பவுலிங் வந்து கொடுக்கல. ஸோ அதனால நான் வந்து ட்ரீம் டீம்ல வந்து கொண்டு வரல. நீங்கள் எப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ ஹைலி மேத்யூஸ், அமல்யா கேர், சப்னி மிஸ்மைல் இவங்க 3 பேரையும் பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து போடலாம். நான் என்ன சொல்கிறேங்கிறத ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் பார்த்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் வந்து சூப்பராக வந்து வின் பண்ண முடியும். நீங்கள் வேணால் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து 4 மேட்ச் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து பாருங்கள். இப்போ மேட்ச் நடந்து முடிச்சு ரிசல்ட் உங்கள் கையில் இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு அதை வந்து நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து புரியும். நான் என்ன சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன், எப்படி டீம் போடணும்னு உங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து கிடைக்கும்.